பசங்களா, இந்த வீடியோவில் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்பீட் வெலாசிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம், ஆக்சிலரேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மூணும் எப்படி ஒரு பாடிக்கு டிஃப்ரெண்ட் மோஷன்ஸை தருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபுல் சாப்டர்லேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பாடி மூவ் ஆகுறப்ப அந்த மோஷனை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மோஷன் எனக்கு அந்த ஸ்பீடு அந்த வெலாசிட்டி இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வெலாசிட்டி எனக்கு யூனிஃபார்மாக இருக்கா இல்லை நான் யூனிஃபார்மாக இருக்காங்கிறத பொறுத்து யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் ரெண்டாக பிரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் யூனிஃபார்ம் மோஷன், அதோட இருக்கிற ரெண்டு பிரிவுகள் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷனில் எனக்கு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது நான் ஏலேருந்து பிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏலேருந்து பிக்கு போகிற மொத்த டைம்லேயும் நான் ஒரே வெலாசிட்டியில் தான் போகிறேன்னு அர்த்தம். 5 km/hனா என் மொத்த ஜேர்னிக்கும் நான் 5 km/hங்கிற வெலாசிட்டியிலே தான் போவேன். ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி எனக்கு என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் மோஷனில் எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கும், கரெக்டுங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது அந்த நொடியில் எனக்கு என்ன வெலாசிட்டி இருக்குங்கிறது தான். ஸோ இதுலேயுமே எனக்கு யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப எந்த நொடி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த வெலாசிட்டியில் போகிறேனோ அதே தான் எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியாகவும் இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் மோஷன் பொறுத்தவரை நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எல்லாமே ஒன்று தான். நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன்னு போகிறப்ப தான் இது எல்லாமே மாறும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிஃபார்ம் மோஷனுக்கான கிராஃபை பார்க்கலாம். இப்போ வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரே வேல்யூவில் இருக்குது, பார்க்குறீங்களா? டைம் எவ்வளோ மாறினாலும் எனக்கு வெலாசிட்டியோட வேல்யூ சேமாக தான் இருக்குது, கரெக்டாக? இப்போ அதே டிஸ்டன்ஸ் வர்சஸ் டைம் கிராஃப் பாருங்களேன். எனக்கு இது லீனியராக இருக்குது, தெரியறதா? இது லீனியராக இருக்கிறனால தான் எனக்கு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இது மாதிரி ஒரு ஹரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு கிடைக்குது, கரெக்டுங்களா? ஓகே, இப்போ அடுத்தது ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட வெலாசிட்டி மாறிட்டே இருக்குது, அதான் அர்த்தம். இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து பிக்கு போகிறப்ப எனக்கு என்னோட வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நான் நான் யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லுவேன். ஸோ வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா எனக்கு அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஆக்சிலரேஷன் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரெசண்ட். இந்த ஆக்சிலரேஷன் எனக்கு யூனிஃபார்மாக இருக்கலாம், இல்லை நான் யூனிஃபார்மாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 m/s² ஆக்சிலரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்த A to B நான் போகிற வரைக்குமே எனக்கு 1 m/s² தான் என்னோட ஆக்சிலரேஷன். அதாவது ஏல ஆரம்பிக்கிறப்ப நான் 0 m/s ஆரம்பிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் 1 m/s என்னோட வெலாசிட்டியாக இருக்கும். செகண்டில் 2 m/s, அது அடுத்தது தேர்ட் செகண்டில் 3 m/s அப்படின்னு அது ஒழுங்காக ஆர்டர் வைஸாக ஏறிட்டே போகும். ஏன்னா எனக்கு ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குது. அதே நான் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா எனக்கு ஆக்சிலரேஷனே மாறிட்டே இருக்கும். அதாவது இங்கே வெலாசிட்டி மாறிட்டு இருக்கு, ஆனால் ஆக்சிலரேஷன் 1 m/s²ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ஆனால் ஆக்சிலரேஷனே எனக்கு மாறுச்சுன்னா அதுதான் நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிலரேஷன் கீப்ஸ் சேஞ்சிங்னா அது எனக்கு நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஸோ இப்போ ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த இடத்துல எனக்கு ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ அதே நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன்னா ஒன்றா ஆக்சிலரேஷன் இப்படி மாறிட்டே இருக்கலாம், இல்லை இப்படி தான் லீனியராக தான் மாறணும்னா அப்படிலாம் கிடையாது. அது எப்படி மாறணுமோ அப்படி மாறலாம், ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரேஷன் எனக்கு இன்க்ரீஸிங்காக இருக்குது. சில டைம்ஸ் எனக்கு ஆக்சிலரேஷன் டிக்ரீஸிங்காக இருக்கலாம். அந்த ஆக்சிலரேஷனுக்கு தான் நம்ம ஏற்கனவே பேர் பார்த்துருக்கோம், டீசிலரேஷன். இப்போ நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் பற்றி பார்க்கலாம். யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன்னா என்ன? எனக்கு ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம், கரெக்டுங்களா? இப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா இந்த கிராஃப் படி டைம் போக போக வெலாசிட்டி இப்படி ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கலாம். இல்லைனா ஒரு வேளை ஆக்சிலரேஷன் எனக்கு நெகட்டிவாக இருக்குது, அங்கே டீசிலரேஷன் நடக்குதுன்னா
வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படியும் இருக்கலாம் எனக்கு, கரெக்டுங்களா? ஓகே. ஸோ எப்போதுமே ஒரு பாடி எனக்கு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனில் இருக்குதுன்னா இந்த 3 லாஸ் ஆஃப் மோஷனை எனக்கு வந்து அது எப்போதுமே ஒபே பண்ணும். இங்கே விங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது வந்துட்டு எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, டீங்கிறது டைம் டேக்கன், டீங்கிறது டைம் டேக்கன், அதுக்கப்புறம் ஏங்கிறது ஆக்சிலரேஷன், எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த 3 லாஸ் ஆஃப் மோஷனை தான் எப்போதுமே ஒபே பண்ணி அந்த பாடி எனக்கு ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனில் போகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கொஷின் போட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். A ball dropped from the roof of a building takes 0.25 seconds to pass a window 3 meter high அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாலை வந்து இப்போ இதுதான் பில்டிங்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் பில்டிங்னு எடுத்துக்கலாம். இதுதான் பில்டிங்னா இப்போ இங்கேருந்து ரூஃபில் இருந்து ஒரு பாலை கீழே தூக்கி போட்டாங்க. எப்போதுமே இந்த ட்ராப்டுங்கிற அந்த ஒரு வார்த்தை வரப்ப அப்போ எனக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா என்னோட இனிஷியல் வெலாசிட்டி அங்கே 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்த பாலை வந்து ரூஃப்லேருந்து தூக்கி போட்டோம்னா எந்தோ ஒரு இடத்துல வந்துட்டு 3 மீட்டர் ஹையில், அதாவது 3 மீட்டர் லென்த்தில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவை வந்து இப்போ இந்த இடத்துல அந்த பால் கீழே விடுறப்போ வரும் இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரத்துக்கு அந்த பாலுக்கு 0.25 செகண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறது என்னன்னா, ஹவு ஃபார் இஸ் த டாப் ஆஃப் த விண்டோ பிலோ த ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இதுதான் விண்டோவோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கலாம். இது ஏ, இது பி. ஓகேங்களா? ஏ தான் விண்டோவோட ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரூஃப். ஸோ இப்போ இந்த ரூஃப் தான் ஓன்னு வச்சுக்கிட்டேன்னா ஓஏவோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் ஏல இருக்கிற என்னோட வெலாசிட்டியை வந்து நான் V1ன்னு எடுத்துக்கிறேன், பியில் இருக்க என்னோட வெலாசிட்டியை V2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபிங்கிற அந்த இன்டர்வலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு? -3 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஏன் இங்கே மைனஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மைனஸ் வரதுக்கு காரணம் இப்போ நான் கீழே போகிறது எல்லாத்தையும் நெகட்டிவ்னு எடுக்கிறேன். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டு. ஸோ மேலே போகிறத பாசிட்டிவ்னு எடுக்கிறேன், கீழே போகிறத நெகட்டிவ்னு எடுக்கிறேன். அதனால S = -3 மீட்டர். டைம் எவ்வளோ எடுத்திருக்கு? 0.25 செகண்ட்ஸ் எடுத்திருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேஷன் என்ன எனக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்குது, இது நம்ம கொஷனில் பார்க்க மறந்துட்டோம். டேக் G = -9.8 மீட்டர்/செகண்ட்² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாலை தூக்கி போடுறோம், அதான் இனிஷியல் வெலாசிட்டியை கொடுக்காம தூக்கி போட்டிருக்கோம். 0 மீட்டர்/செகண்டில் தானே தூக்கி போட்டிருக்கோம் ட்ராப்டுங்கிறப்ப. அப்போ எப்படி அது கீழே போகுது? கிராவிட்டினால தானே கீழே போகுது. ஸோ கிராவிட்டிங்கிறது எனக்கு ஒரு ஃபோர்ஸ், கரெக்டாக? அப்போ ஃபோர்ஸ் இருக்கிறப்ப எனக்கு அங்கே ஆக்சிலரேஷன் வரும். ஸோ அந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தான் எனக்கு வந்து 9.8 மீட்டர்/செகண்ட்² எடுத்துக்கோங்கன்ட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஆக்சிலரேஷனுமே இப்போ வந்து கீழ் வழியாக தான் இருக்குது, டவுன்வர்ட்ஸ் தான் டைரெக்டாக இருக்குங்கிறப்ப எனக்கு ஆக்சிலரேஷனுமே -9.8 மீட்டர்/செகண்ட்² தான். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி எனக்கு தெரியணும். 2 இடத்துக்கும் உள்ள வெலாசிட்டிக்கு எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப நம்ம திரும்ப பேக் டு த இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு போவோம். இப்போ ஈக்குவேஷனில் எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைமு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எது? இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது, ஆக்சிலரேஷன் இருக்குது. இப்போ இதை வச்சு நான் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது V1 கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது ஏல இருக்கிற அந்த அதுதானே இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி, அதனால V1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதை போட்டேன்னா S = ut + ½ அந்த ஈக்குவேஷனில் நான் இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ -3 = V1 × 0.25 + ½ × -9.8 × 0.25 the whole squared. அப்படி பண்ணுறப்ப இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு வர ஆன்சர் V1க்கு -10.78 ஆல்மோஸ்ட் 78 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வரும். ஆக்சுவலி 775 வந்திருக்கும்.
நம்ம அதை ஃபுல்லாக கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ 775 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே எனக்கு ஏன் வெலாசிட்டி நெகட்டிவாக வருதுன்னா டைரெக்ஷன்னால எனக்கு நெகட்டிவாக வருது. வெலாசிட்டி எனக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால எனக்கு இங்கே நெகட்டிவாக வருது. ஸோ V1ஓட வெலாசிட்டி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ V1ஓட வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஓலேருந்து நான் இங்கே வரத்துக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஹெச்ங்கிற அந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு இல்லையா? நான் ஓஏ இப்போ நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும், எனக்கு V1 தெரிஞ்சிருச்சு, U தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தானே. இப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு என்னெல்லாம் தேவை? எனக்கு U தெரியும், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். அது எப்போதுமே -9.8 தானே. ஸோ ஆக்சிலரேஷன் தெரியும், டைம் டேக்கன் தெரியாது, ஆனால் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். இந்த 4 குவான்டிட்டியும் வந்து இணைகிற ஒரு ஈக்குவேஷன் எது? நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். தெரியுதா? ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஆக்சிலரேஷன் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 நமக்கு தெரியும், இது ஒன்று தான் நமக்கு தெரியாது. இப்போ இதை போடலாம். இதை போட்டோன்னா V² என்ன? 10.775, அதாவது -10.775 த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு U² வந்து 0. கரெக்டுங்களா? ப்ளஸ் 2ASங்கிறப்ப ப்ளஸ் 2 இன்ட்டு -9.8 இன்ட்டு எஸ்ன்னு வரும். கரெக்டுங்களா? இதுக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ணோன்னா S இஸ் ஈக்குவல் டு -5.92 மீட்டர் அப்படின்னு வரும். இதுலேயும் ஏன் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நான் போகிறேன், அதனால எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் அதோட மேக்னிடியூட் தான் நமக்கு கேட்டிருக்காங்கிறப்ப எனக்கு வந்து விண்டோவோட டாப் வந்து ரூஃப்லேருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 5.92 மீட்டர். ஓகேங்களா? இது மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன்னா என்னென்னா எனக்கு அங்கே ஆக்சிலரேஷனே எனக்கு அங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஆக்சிலரேஷனே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா எப்படி? இப்போ வந்து எனக்கு ஒன்று ஆக்சிலரேஷன் எனக்கு லீனியராக தான் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ஆக்சிலரேஷன் இப்போ நான் சும்மா வந்து ஆக்சிலரேஷன் வந்து லீனியராக சேஞ்ச் ஆகுதுன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சிலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் எனக்கு இப்படி இருந்தால் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வாக இருக்கும். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு ரிலேட்டடாக இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சிலரேஷன் வந்துட்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிடும். கொஷனில் கொடுக்குறப்ப நமக்கு இதை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் வந்து எனக்கு கொடுக்குறப்ப ஒன்று டைம் டிபெண்ட் ஈக்குவேஷனாக கொடுக்கலாம், இல்லைன்னா வெலாசிட்டி டிபெண்ட் ஈக்குவேஷனாக கொடுக்கலாம், இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட் ஈக்குவேஷனாக நமக்கு கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைமுங்கிற இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சிலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைம்னா நமக்கு ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம எப்படி வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? A இஸ் ஈக்குவல் டு dv/dt அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். கரெக்டாக? இப்போ நமக்கு ஏற்கனவே ஆக்சிலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு A dt இஸ் ஈக்குவல் டு dvன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வந்துட்டு இப்போ ஏற்கனவே ஏவும் எனக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் இருக்கனால ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணுறப்ப இதை வந்துட்டு 0லேருந்து t வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுவோம். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி V0லேருந்து t டைமில் என்ன வெலாசிட்டி இருக்குது Vt வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். அதாவது V0ங்கிறது எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி at t இஸ் ஈக்குவல் டு 0. அதே வந்துட்டு Vtங்கிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி at டைம் இஸ் ஈக்குவல் டு t. ஓகேங்களா? ஓகே. இப்போ அதே வந்துட்டு நம்ம இப்போ v of t கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கொடுத்துருந்த ஆக்சிலரேஷன்லேருந்து வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிக்க பாக்கி இருக்கிறது நமக்கு x of t, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்குங்கிறது. இப்போ நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுனால வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா?
v is equal to dx by dtன்னு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச v of t எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் v dt is equal to dxன்னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். எங்கே இருந்துன்னா 0லேருந்து t வரைக்கும் v dt v இன்டகிரேட் பண்ணுவோம். அதே நேரத்தில் x0லேருந்து xt வரைக்கும் நம்ம வந்துட்டு dx இன்டகிரேட் பண்ணுவோம். இங்கே x0ங்கிறது பொசிஷன் at t is equal to 0. அதே வந்துட்டு xtங்கிறது பொசிஷன் at டைம் is equal to t. அந்த நேரத்தில் எனக்கு வந்து அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத xt எனக்கு சொல்லும். இப்போ அதே வந்துட்டு ஆக்சிலரேஷன் எக்ஸில் டிபெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதாவது a of x மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா இப்போ எப்படி v of x கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப எனக்கு a of t இருந்தப்ப நான் வந்து dtயோட எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வெலாசிட்டியோட எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சது dv by dtன்னு. அதை நான் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு dxோட ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தேவை. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் a is equal to v dv by dx. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா a of x வந்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ a dx is equal to v dv அப்படின்னு எழுதி இப்போ இதை ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணலாம். அதாவது x0லேருந்து x வரைக்கும் a dxையும் v0லேருந்து v வரைக்கும் v dvயையும் இன்டகிரேட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம வந்துட்டு v of xை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ v of x வச்சு நம்ம எப்படி x of t கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏற்கனவே எனக்கு என்ன தெரியும், v of x is equal to dx by dtன்னு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ v of xை கீழே கொண்டுட்டு போகணும். ஏன்னா எனக்கு dxோட டேர்மில் தான் எனக்கு வந்துட்டு அதாவது x டேர்ம்ஸில் தான் எனக்கு வெலாசிட்டி தெரியுங்கிறதுனால. ஸோ dx by v of x is equal to dt. இப்போ இதை திரும்ப நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இதை எங்கேருந்து எங்கே இன்டெகிரேட் பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் x0, அதாவது இனிஷியல் பொசிஷன்லேருந்து நமக்கு தேவைப்படுற அந்த டைமில் இருக்கிற அந்த பொசிஷன் வரைக்கும் அது இங்கே வந்து 0லேருந்து t வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுவோம். இப்படி தான் ஆக்சிலரேஷன் வந்து ஒரு வேளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா v of xும் x of tயும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டியில் டிபெண்ட் ஆகுற மாதிரி, அதாவது a of v கொடுத்துட்டாங்கன்னா இங்கேருந்து நான் எப்படி வந்து வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமோ இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு a of v கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது v of t. இப்போ a of v எனக்கு என்னன்னு தெரியும், dv by dtன்னு தெரியும் இல்லையா? நம்ம போன இதில் வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணணும், அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ dt is equal to dv by a of v அப்படின்னு பண்ணிட்டு இதை இப்போ ரெண்டு சைட்லையும் இன்டகிரேட் பண்ணுறோம். இது வந்துட்டு 0லேருந்து t வரைக்கும், இது வந்து எனக்கு v0, அதாவது இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து அட் டைம் இஸ் ஈக்குவல் டு டீயில் என்ன வெலாசிட்டியோ அது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுவோம். இதை வச்சு v of t கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருந்து இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து v of t வேணாம், எனக்கு வந்து v of x தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்கனவே a of v என்னன்னு தெரியும், v dv by dxன்னு தெரியுமா? அப்போ என்ன பண்ணலாம், v dv by a of v, ஏன்னா இந்த இது ஃபுல்லாகவே எனக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியில் தான் அந்த ஈக்குவேஷன் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு dx அப்படின்னு போட்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணலாம். அதாவது v dv by a of v from initial velocity v0 to final velocity vx, அதாவது xங்கிற பொசிஷனில் என்ன எனக்கு வெலாசிட்டி இருக்கோ அதான் is equal to dx from x0 initial position to final position. ஓகேங்களா? இப்படி நம்ம எனக்கு வந்து எக்ஸுக்கும் விக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ அதே வந்துட்டு எனக்கு v of x கிடைச்சிருச்சுன்னா அங்கேருந்து நான் வந்துட்டு எப்படி எனக்கு x of t கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம போன இதுலேயே பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்துட்டு ரிலேஷன்ஸ் கொடுக்குறப்ப எப்படி வந்துட்டு அதிலிருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதோ இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இல்லை பொசிஷனோ கண்டுபிடிக்கிறதோ எப்படின்னு நம்ம இதில் பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து ஃபியூ ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். An object starts from rest at t is equal to 0 and accelerates at a rate given by a is equal to 60. அதாவது ரெஸ்ட்டில் ஆரம்பிக்குது, அதாவது என்னோட இனிஷியல் வெலாசிட்டி 0ல் ஆரம்பிக்குது, t is equal to 0 செகண்ட்ஸில். அப்புறம் வந்துட்டு a is equal to 60 அப்படிங்கிற அந்த ஆக்சிலரேஷனில் எனக்கு ஆக்சிலரேட் ஆகுது.
வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட் எனி வெலாசிட்டி அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி டைம் டி என்னன்னு கேட்குறப்ப நம்ம இப்போ வி ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே ஏ என்னன்னு தெரியும், டிவி பை டிடின்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க 60யை அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்கிற அந்த ஏ ஆஃப் டியை நான் போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ 60 டிடி இஸ் ஈக்குவல் டு டிவி அப்படின்னு எனக்கு வரும். கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து எனக்கு வந்து ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குதுங்கிறப்ப என்னோட இனிஷியல் வெலாசிட்டி 0லேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வி. அதுக்கு இங்கே வந்துட்டு 60 டிடி வந்துட்டு எனக்கு எங்கேருந்து 0லேருந்து அட் எனி டைம் டி அப்படின்னு கேட்டிருக்கனால 0லேருந்து டி வரைக்கும். ஸோ 60யை நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 3t² அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? 3t² 0லேருந்து டி வரைக்கும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் டி. ஸோ வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t². ஓகேங்களா? இப்படி தான் வந்து வெலாசிட்டி அட் எனி டைம் டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி டைம் டி கேட்டிருக்காங்க. அதாவது வி ஆஃப் டி கண்டுபிடிச்சோன்னா இப்போ எக்ஸ் ஆஃப் டி எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு தெரிஞ்சது தானே. இப்போ வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. அப்போ என்ன பண்ணலாம், டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இப்போ இதுவும் 0லேருந்து எக்ஸ் வரைக்கும், இது வந்துட்டு 3t² dt. கரெக்டுங்களா? இது வந்து 0லேருந்து டி வரைக்கும் எனக்கு. அப்படிங்கிறப்ப இது எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 3t² எனக்கு t³ ஃப்ரம் 0லேருந்து டி விச் இஸ் அகெயின் t³ தான். ஸோ எக்ஸ் ஆஃப் டி அதாவது எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி வந்து எனக்கு t³. ஓகேங்களா? இது மாதிரி தான் எனக்கு ஏதாவது ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு குவான்டிட்டியில் கொடுத்தா மீதி வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்குங்கிறது இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். For a particle moving along x-axis, acceleration is given as a is equal to v. அப்போ எனக்கு acceleration in terms of velocity கொடுத்துருக்காங்க. Find the position as a function of time. கேட்குறது நமக்கு x of t. கரெக்டுங்களா? Given that at t is equal to 0, x is equal to 0 and v is equal to 1. அதாவது டைம் எனக்கு 0 செகண்ட்ஸ்ன்னு இருக்கப்ப பொசிஷன் வந்து எனக்கு அந்த பாடியோடது 0ல இருந்திருக்கு, வெலாசிட்டி 1ஆ இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவைப்படுறது என்ன, வி ஆஃப் டி. ஸோ ஏ ஆஃப் விலேருந்து வி ஆஃப் டி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஏ ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ ஏ ஆஃப் வி என்ன எனக்கு இஸ் ஈக்குவல் டு வின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிவி பை வி இஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு எழுதலாமா? இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு இது log v வரும். கரெக்டுங்களா? log v இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, t இஸ் ஈக்குவல் டு 0ல் v இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிருமா? ஸோ log 1 இஸ் ஈக்குவல் டு t வந்து 0 ப்ளஸ் c. log 1 என்ன எனக்கு 0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் சிங்கிறப்ப c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு இங்கே வந்து log v இஸ் ஈக்குவல் டு tன்னு எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஆனால் எனக்கு v மட்டும் ஒரு பக்கம் இருந்தால் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை இந்த பக்கம் கொண்டுட்டு போகிறப்ப எனக்கு என்ன ஆகும், v இஸ் ஈக்குவல் டு e பார்ட்டின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிப்போம், நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமாச்சு v இஸ் ஈக்குவல் டு dx பை dtன்னு. ஸோ இப்போ விக்கு பதில் நம்ம e பார்ட்டி போடுவோம், e பார்ட்டி dt இஸ் ஈக்குவல் டு dx. இப்போ இதை ரெண்டு சைட்லையும் இன்டகிரேட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி ப்ளஸ் சி அப்படின்னு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதை C1 கூட வச்சுக்கலாம். இப்போ நமக்கு திரும்ப என்ன தெரியும், டி இஸ் ஈக்குவல் டு 0ல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு இ பவர் 0 ப்ளஸ் C1. ஓகேங்களா? இ பவர் 0 என்ன, 1 ப்ளஸ் C1. அப்போ C1 என்ன எனக்கு -1. ஓகேங்களா? இப்போ இதை அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி -1. இது மாதிரி தான் வந்துட்டு கொஷின்ஸ் நம்ம ஜென்ரலாக சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம கிராஃப் கொஷின்ஸ்க்கு போகலாம். இப்போ கிராஃப் கொஷின்ஸ் போகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் இன்னுமே பொறுமையாக நிதானமாக பார்த்து பண்ணணும். இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ எனக்கு ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்தா அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கர்வோட எனக்கு வந்துட்டு ஏரியான்றது கிராஃப் வந்து எனக்கு கொடுக்குறது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? எப்போதுமே ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கிராஃபோ இல்லை ஒரு கர்வோ இருக்குன்னா அந்த ஏரியான்றது கர்வ் வந்து எனக்கு
எனக்கு என்னோட ஒய் ஆக்சிஸ் ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும் இல்லையா, அந்த ரெண்டு குவான்டிட்டியோட ப்ராடக்ட் தான் எனக்கு எப்போதுமே ஏரியான்றது கர்வாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி இன்டூ டைம் பண்ணால் எனக்கு என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே வரும். ஸோ ஏரியான்றது கிராஃப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். இப்போ அதே ஸ்லோப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்லோப் வந்து எனக்கு எப்போதுமே y டிவைடட் பை எக்ஸ் அந்த குவான்டிட்டியை தான் எனக்கு தரும். ஸோ வெலாசிட்டி பை டைம் என்ன எனக்கு வந்துட்டு ஆக்சிலரேஷன். கரெக்டாக? ஓகே. ஸ்லோப் வந்து எனக்கு என்ன தரும், எப்போதுமே y பை எக்ஸ் தரும். ஓகேங்களா? எனக்கு இங்கே வெலாசிட்டி பை டைம் என்ன, ஆக்சிலரேஷன் தானே. ஸோ ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபில் எனக்கு வந்துட்டு எப்போதுமே ஸ்லோப் வந்து ஆக்சிலரேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ அதே வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் எனக்கு வந்து என்னோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா எனக்கு அது வெலாசிட்டி தரும். ஏன்னா எக்ஸ் பை டி என்ன வெலாசிட்டி தானே, ஸோ ஸ்லோப் எனக்கு வெலாசிட்டி தரும். இப்போ அதே வந்து ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிலரேஷன் டைம் கிராஃபில் எனக்கு வந்து ஏரியான்றது கிராஃப் என்ன தரும், எனக்கு வெலாசிட்டியை தரும். ஸோ ஏரியான்றது கிராஃப் வந்து எனக்கு வெலாசிட்டி தரும், ஏன்னா ஏ இன்டூ டி வந்து எனக்கு வெலாசிட்டி. ஓகேங்களா? இது வந்து நம்ம பேசிக்காக கிராஃப்னு வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப் கொஷனுக்கு போகலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் வித் மோஷன் ஃப்ரம் ரெஸ்ட், அதாவது என்னோட இனிஷியல் வெலாசிட்டி 0 அண்ட் மூவ்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக மூவ் ஆகுது. இட்ஸ் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் ஷோ கொடுத்துருக்குது. ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் ஃபைண்ட் அவுட் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் அட் t is equal to 2 seconds அண்ட் t is equal to 3 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டா வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், ஏரியான்றத கிராஃப் கண்டுபிடிச்சா வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தானே பார்த்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஏரியான்றத கிராஃப் till t is equal to 2 seconds வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா எனக்கு ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் at t is equal to 2 seconds கண்டுபிடிச்சிடலாம். அதே ஏரியா ஆஃப் கிராஃப் till 3 seconds கண்டுபிடிச்சா ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் at t is equal to 3 seconds கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த கிராஃப் until t is equal to 2 seconds கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளும் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா? t is equal to 2 seconds வரைக்கும்னா ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் என்ன 1, லென்த் வந்துட்டு 1. ஓகே. ஸோ 1 into 1 ப்ளஸ் இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஓகே. இது ட்ரையாங்கிள்ங்கிறப்ப half into 1 into 1 which is 1 plus 0.5, அதாவது 1.5 meter per second. அந்த பார்ட்டிகளோட ஸ்பீட் at t is equal to 2 seconds. ஓகே. இப்போ t is equal to 3 செகண்டில் பார்ட்டிகளோட ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். பார்ட்டிகளோட ஸ்பீட் என்னன்னு பார்க்கணுன்னா இப்போ என்ன பண்ணுவோம், till 3 செகண்ட் வரைக்குமே என்ன வந்து எனக்கு அதோட ஏரியான்றது கிராஃப்னு பார்ப்போம். ஏற்கனவே 2 செகண்ட் வரைக்கும் நமக்கு வந்து 1.5ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஏரியா மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் இந்த கிராஃப் எனக்கு இந்த இடத்துல இருந்து t is equal to 2 செகண்ட்லேருந்து டவுன்வேர்டில் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஆக்சிலரேஷன் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நான் மைனஸ் பண்ணிப்பேன். அப்போ மைனஸ் பண்ணேன்னா half into 1 into 1. ஓகேங்களா? அப்போ 1.5 minus 0.5, அதாவது 1 meter per second square. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிராஃப் ரிலேட்டட் கொஷின் சால்வ் பண்ணுவோம். இன்னும் ஒரு கொஷின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a particle starts from rest, its acceleration at t is equal to 0 is 5 meter per second square. நம்மளே இங்கே பார்க்கலாமே, இங்கே ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ t 0வாக இருக்கப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் 5 மீட்டர் per second ஸ்கொயராக இருக்குது. ஓகே. கால்குலேட் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல்ங்கிறது இப்போ எனக்கு என்ன ஏரியான்றது கர்வ் தானே என்னோட மேக்ஸிமம் ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸோ v max is equal to area and acceleration time curve. கரெக்டுங்களா? at curve. இப்போ இதோட ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே நமக்கு இதோட இது என்ன ஐ மீன் லைக் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே எனக்கு 6, இங்கே வந்து 5. ஸோ half into 5 into 6 அப்படிங்கிறப்ப 15 மீட்டர் per second. அதுதான் என்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகேங்களா?
ஸோ நமக்கு இதோட கைனமேட்டிக்ஸ் முக்கியமாக மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிற சாப்டர் முடியுது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறது நம்ம சும்மா யோசிச்சு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மோஷன்னா என்ன, ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கு எப்படி ஒரு அப்சர்வர் ரொம்ப முக்கியங்கிறது பார்த்தோம். அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், முக்கியமான சில டேர்ம்ஸ், டிஸ்டன்ஸ் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட் வர்சஸ் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், இதெல்லாம் பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. அதாவது யூனிஃபார்ம் மோஷன் வேர் வெலாசிட்டி வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், நான் யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அதாவது ஆக்சிலரேஷன் அங்கே எனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சிலரேஷன் ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறப்ப அந்த ஆக்சிலரேஷன் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், இல்லை அது வந்து அதுவும் எனக்கு மாறுது அப்படின்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்னு பார்த்தோம். இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனில் நம்ம இன்னொன்று பார்த்தது என்னென்னா, எப்படி வந்து எனக்கு எந்த பாடியாக இருந்தாலும் அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை ஃபாலோ பண்ணுங்கிறத பார்த்தோம். கரெக்டுங்களா? அதே நான் யூனிஃபார்ம் மோஷனுங்கிறப்ப ஆக்சிலரேஷன் வந்து இதர் வந்து எனக்கு டைமில் டிபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இல்லை வெலாசிட்டியில் டிபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டிபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இதை வச்சு எப்படி நம்ம வந்து பாக்கி இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் வெலாசிட்டியும் வந்து கண்டுபிடிக்கலாம்ங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட நமக்கு வந்து இங்கே சாப்டர் முடியுது. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.